ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இட் இஸ் அகைன் நானோ கெமிஸ்ட்ரியோட கன்டினியூவேஷன் தான். ஸோ ஆல்ரெடி நிறைய பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஓகே, ஜஸ்ட் இது ரீகேப் நேற்று என்ன நடத்துனோட இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸை மட்டும் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஓகே, ஸோ ஜிஃப்ரி ஓசின் ஃபாதர் ஆஃப் நானோ கெமிஸ்ட்ரி, அதாவது ஃபாதர் ஆஃப் நானோ டெக்னாலஜி வேறு, ஃபாதர் ஆஃப் நானோ கெமிஸ்ட்ரி வேறு. ஸோ நானோ கெமிஸ்ட்ரின்னு சொன்னாக்கா ஜெஃப்ரி ஓசின். ஓகே, நானோ டெக்னாலஜினா வந்து ரிச்சர்ட் ஃபைன்மேன். ஸோ அவர் தான் வந்து நமக்கு என்ன லெக்சர் கொடுத்தாரு, தெர் இஸ் அ பிளண்டி ஆஃப் ரூம் அட் தி பாட்டம். ஸோ இ கேவ் அ குவாண்டம் மெக்கானிக்கல் லெக்சர் அட் த 1959. பட் இந்த நானோ டெக்னாலஜின்ற வேர்டை காயின் பண்ணது யாருன்னா வந்து நோரியோ தனிகுச்சி அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே, தென் ஃபாதர் ஆஃப் மாலிகுலர் நானோ டெக்னாலஜி, வெறும் நானோ டெக்னாலஜினா ரிச்சர்ட் ஃபைன்மேன். ஃபாதர் ஆஃப் மாலிகுலர் நானோ டெக்னாலஜிலாம் வந்து கே எரிக் ட்ரெக்ஸ்லர். ஓகே, அடுத்து டிஸ்கவரி ஆஃப் கிராஃபின் பை ஆண்ட்ரியூ கெய்ம் அண்டு கோஸ்டியோ நோவாஸ்லோ. ஓகே, ஸோ இவங்க தான் வந்து கிராஃபினை கண்டுபிடிச்சாங்க. ஃபாதர் ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து சுமியோ லிஜிமா வந்து ஃபாதர் ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸ். பட் இவருக்கு வந்து நானோ ப்ரைஸ், அதுமாதிரி நோபல் ப்ரைஸ் வந்து கிடைக்கல. பட் இவரோட ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் ஃபுல்லரின்ஸ் வந்து கண்டுபிடிச்சாங்க. ஸோ ஃபுல்லரின்ஸ் கண்டுபிடிச்சதுக்கு நோபல் ப்ரைஸ் வந்து 1996 கொடுத்தாங்க. யாருக்கு? ரிச்சர்ட் ஸ்மாலி, ராபர்ட் கர்ல் அண்டு சர் ஹெரால்டு குரோட்டோ. இவங்களுக்கு வந்து டிஸ்கவரி ஆஃப் ஃபுல்லரின்ஸ்க்கு தே காட் அ நோபல் ப்ரைஸ் விச் இஸ் சம்திங் ரிலேட்டட் டு கார்பன் நானோ டியூப்ஸ். பட் சுமியோ லிஜிமோ ஒர்க்கை பேஸ் பண்ணி தான் இந்த டிஸ்கவரி வந்து இவங்க பண்ணாங்க. அடுத்த 2016 பார்த்தீங்கன்னாக்கா சிந்தசிஸ் ஃபார் த டிசைன் அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் மாலிகுலர் மெஷின்ஸ். ஸோ இது ஒரு இம்பார்ட்டன்ட் மைல்ஸ்டோன் இந்த நானோ டெக்னாலஜி. இதுக்கு தே காட் நோபல் ப்ரைஸ் இந்த 2016. இது யாருன்னா வந்து ப்ரொஃபஸர் ஜீன் பியரி சாவேஜ், சர் ஜே ஃப்ராசர் ஸ்டோடார்ட் அண்ட் பெர்னார்ட் லூகாஸ் ஃபெரிங்கா. இவங்க 3 பேருக்கும் வந்து தே காட் நோபல் ப்ரைஸ். தென் ரீசண்டாக ஒரு 2 years பேக் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குவாண்டம் டாட்ஸ், டிஸ்கவரி அண்ட் சிந்தசிஸ் ஆஃப் குவாண்டம் டாட்ஸ்க்கு கெமிஸ்ட்ரியில் நோபல் ப்ரைஸ் கிடச்சிருக்கு. யாருக்குன்னா அவங்க மவுங்கி பெவாண்டி அண்டு லூயிஸ் ப்ரூஸ் அண்டு அலெக்சி எக்கிமோவ். இவங்க 3 பேர்த்துக்கும் வந்து பார்த்திங்கனாக்கா தே காட் நோபல் ப்ரைஸ் இந்த 2023. பட் மெயின் திங் வந்து ஃபாதர் ஆஃப் நானோ கெமிஸ்ட்ரி இஸ் ஓசின். ஃபாதர் ஆஃப் நானோ டெக்னாலஜி வந்து நம்மளோட ரிச்சர்ட் ஃபைன்மேன். அண்ட் ஃபாதர் ஆஃப் கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நோபல் ப்ரைஸ் பார்த்திங்கனாக்கா சுமியோ லிஜிமோ. டிஸ்கவரி ஆஃப் கிராஃபின் பை ஆண்ட்ரியூ கைம் அண்டு நோவோஸ்லோ. ஓகே, தென் லைக் உங்களுக்கு குவாண்டம் டாட்ஸ்க்கு வந்து 3 பேர். ஓகே, பெவெண்டி, ப்ரூஸ் அண்டு எக்கிமோ. ஓகே, ஸோ ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம இன்றைக்கி வந்து என்ன டாபிக் மெயினாக பார்க்க போகிறோன்னா வந்து பேசிக் டெஃபினேஷன்ஸ். நானோ டெக்னாலஜியில் அடிக்கடி ஒரு சில வேர்ட்ஸ்லாம் வந்து யூஸ் பண்ணுவோம். அந்த வேர்ட்ஸ்க்கான இம்பார்ட்டண்ட் என்ன, அண்ட் தென் அந்த நானோ பார்ட்டிகல்ஸோட கிளாசிஃபிகேஷன் பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பல்க் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். பல்க் மெட்டீரியல்ஸ்னால் அதாவது நானோ டைமென்ஷனில் எக்ஸீட் ஆகிற அபோவ் 100 நானோமீட்டர், அதாவது நம்ம 1 to 100 நானோமீட்டரில் இருக்கிறது வந்து என்னன்னு சொல்லுவோம், வி கால் இட் அஸ் அ நானோ பார்ட்டிகல்ஸ். கிரேட்டர் தென், அதாவது அபோவ் நானோமீட்டர் சைஸில் இருக்காது, அபோவ் 100 நானோமீட்டருக்கு மேலே இருக்க பார்ட்டிகல்ஸை எல்லா டைமென்ஷன்ஸ்லேயும் XYZ எல்லா டைமென்ஷன்லேயும் எக்ஸீட் ஆகி கிரேட்டர் தென் 100 நானோமீட்டருக்கு வந்து நம்ம என்ன சொல்லுவோம், பல்க் மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். அந்த பல்க் மெட்டீரியல்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து சைஸை பொறுத்து டிபெண்ட். பட் பல்க் மெட்டீரியல்ஸ் தே ஆர் இண்டிபெண்ட் ஆஃப் சைஸ், பட் தே ஒன்லி டிபெண்ட் அப்பான் த கெமிக்கல் காம்போசிஷன் அண்ட் இன்ட்ராக்ஷன்ஸ். அதை பொறுத்து தான் வந்து பல்க் மெட்டீரியல்ஸோட ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இருக்கும். சைஸை பொறுத்து பெருசாக வேரி ஆகுது. ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கார்பன் வந்து உங்களுக்கு டைமண்டுமே வந்து கார்பன் தான், கிராஃபீனுமே வந்து கார்பன் தான். ஓகே, ஸோ பட் டைமண்ட் எரிச்சாலும் உங்களுக்கு CO2 தான் வரும், கிராஃபீன் எரிச்சாலும் CO2 தான் வரும். அதோட ரெண்டுத்தோட ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வேறு மாதிரி இருந்தாலும் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் சேமாக தான் இருக்கும். ஓகே, ஸோ இது வந்து லைக் உங்களுக்கு பல்க் மெட்டீரியல்ஸ்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, பட் வென் யூ ஆர் கம்மிங் டு த நானோ பார்ட்டிகல்ஸ், அந்த பார்ட்டிகல்ஸோட சைஸ் நம்ம ஏற்கனவே என்ன, இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 100 நானோமீட்டர். ஏதாச்சும் லைக் மெட்டீரியல்ஸ்னு எப்போ சொல்லுவோம், மெட்டீரியல்ஸ்னால் எக்ஸ் அண்ட் ஒய் இசட் டைமென்ஷனில் இருக்குது. ஏதாச்சும் ஒரு டைமென்ஷன்லையாச்சும் உங்களுக்கு 100 to 1 to 100 நானோமீட்டரில் இருந்துச்சுன்னா அது வந்து நானோ மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே,
So nanomaterials is defined as materials possessing at minimum one external dimension measuring 1 to 100 nanometer. So the nanomaterials occurs naturally. நம்ம நேச்சுரலாகவும் கிடைக்கும், இல்லை நம்ம we can engineer it, we can synthesis either by physical or chemical or biological methods in the laboratory. ஓகே, அடுத்து நானோ காம்போசிட்ஸ்னு ஒன்று சொல்லுவோம். காம்போசிட்ஸ் என்னென்னா we are combining two or more different materials. இப்போது சிமெண்ட்டில் வந்து நம்ம என்னென்னலாம் ஜிப்சம் இருக்குது, இன்னும் மற்ற சில சால்ட்ஸ்லாம் வந்து ஆட் பண்ணுவாங்க, அப்புறம் வாட்டர் ஆட் பண்ணி இட் வில் பி கன்வெர்ட். ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறோம், ஒரு காம்போசிட். அப்போது டூ ஆர் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் வித் டிஃப்ரெண்ட் ஃபேஸாக இருக்கலாம், இல்லை சேம் ஃபேஸாக இருக்கலாம், அதனோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டி வேறு மாதிரி இருக்கலாம், ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டி வேறு மாதிரி, இது எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, அதுதான் வந்து காம்போசிட்ஸ். இந்த காம்போசிட் கூட நீங்கள் வந்து ஒரு நானோ மெட்டீரியல்ஸ் வந்து மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது பேர் நானோ காம்போசிட்ஸ். வெறும் காம்போசிட்ஸ்னால் லைக் காம்போசிட்ஸ் ஆர் ப்ரிப்பேர்டு ஃப்ரம் காம்பினேஷன் ஆஃப் டூ ஆர் மோர் டிஃப்ரெண்ட் மெட்டீரியல்ஸ் ஆர் ஃபேஸ் வித் டிஸ்டிங்க்ட் கெமிக்கல் ஆர் ஃபிசிக்கல் கேரக்டரிஸ்டிக்ஸ். The resultant composite exhibit superior property compared to constituent materials, which remain separate and distinct within the finished structure, and they are not held together by the chemical bonds. இது வந்து physical mixing தான். பட் நானோ காம்போசிட்ஸ் எடுத்திங்கன்னா இது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவோம், அகெயின் we are mixing two or more different materials. இதில் கண்டிப்பாக ஏதாச்சும் ஒன்று வந்து என்னது நானோ ஸ்கேல் டைமென்ஷன்ஸில் இருக்கணும். நீங்கள் ஒரு 3 மெட்டீரியல் இருக்கிறீங்கன்னா அதில் 1 மெட்டீரியலாச்சும் மினிமம் நானோ ஸ்கேலில் வந்து இருக்கணும். The composite structure exhibit nano-sized phase separation of individual components and multi-phase structure with at least one phase in the நானோ ஸ்கேல். இது பேர் நானோ காம்போசிட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, அப்போது பல்க் மெட்டீரியல்ஸ்னால் என்ன, எந்த டைமென்ஷன்லேயும் நானோ ஸ்கேலில் இல்லாத மெட்டீரியல்ஸ், அபவ் 100 நானோமீட்டருக்கு மேலே இருக்கிற மெட்டீரியல்ஸ் எல்லாமே வந்து பல்க் மெட்டீரியல்ஸ். நானோ மெட்டீரியல்ஸ்னால் 3 டைமென்ஷனில் அட்லீஸ்ட் ஏதாச்சும் ஒரு டைமென்ஷன்லையாச்சும் 1 to 100 நானோமீட்டருக்குள்ளே அந்த பார்ட்டிக்கலோட சைஸ் வந்து இருக்கணும், அது வந்து நானோ மெட்டீரியல். காம்போசிட்ஸ்னால் 2 or more மெட்டீரியல்ஸை மிக்ஸ் பண்ணுறப்போ யூ கெட் a டிஃப்ரெண்ட் மெட்டீரியல். அது வந்து ஃபிசிக்கலாக கெமிக்கலாக வந்து நம்ம மிக்ஸ் பண்ண மெட்டீரியலில் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் இது வந்து it is not at all forming a chemical bond, okay, only a physical mixing. Okay, but nano composite is prepared by again mixing of two or different material. அதில் கண்டிப்பாக ஒன்று வந்து நானோ மெட்டீரியலாக இருக்கணும். ஓகே, ஸோ அதுதான் வந்து நானோ காம்போசிட்ஸ். அடுத்து மெட்டீரியல்ஸில் நம்ம ஏற்கனவே பார்த்தோம் இல்லையா, பல்க் மெட்டீரியல்ஸ் அண்ட் நானோ மெட்டீரியல்ஸ். இதுக்கு ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸ் வந்து பார்ப்போம். So first point, bulk materials are those dry materials which are powdery, granular, okay, like lumpy in nature and stored in heaps. So these particles have size exceeding 100 nanometer in all dimension. எல்லா டைமென்ஷன்லையும் 100 நானோமீட்டரோட எக்ஸ்ட்ரா சைஸில் இருக்கிறது எல்லாமே பல்க் மெட்டீரியல்ஸ். அது பவுடராக இருக்கலாம், கிரானுலராக இருக்கலாம், லைக் வெரி லம்பி இன் நேச்சர். நம்ம வந்து அதை ஸ்டோர் பண்ணி வைக்கலாம். ஓகே, லைக் ஈவன் ஓப்பன் ஸ்பேஸ்லேயே இல்லை பாட்டில்ஸ்லேயும். பட் நானோ மெட்டீரியல்ஸ்னால் வந்து இட்ஸ் கெமிக்கல் சப்ஸ்டன்சஸ் ஆர் மெட்டீரியல்ஸ் அட்லீஸ்ட் ஃபார் 1 டைமென்ஷன் தே ஷுட் ஹாவ் அ நானோ ஸ்கேல். அதாவது நானோ ஸ்கேல் என்னது 1 to 100 நானோமீட்டரில் XY Z டைரெக்ஷனில் ஏதாச்சும் ஒரு டைரெக்ஷன் ஆச்சும் அந்த பார்ட்டிக்கலோட சைஸ் வந்து இந்த நானோ ஸ்கேல் டைமென்ஷனில் இருக்கணும். It is the term used to describe the materials with a single unit small sized at least in one dimension between 1 to 100 nanometer. இப்போ பல்க் மெட்டீரியல்ஸ், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சோடியம் குளோரைடு சால்ட் வச்சுருக்கோம், அதை நம்மளை கண்ணாலே பார்க்க முடியும். இட் இஸ் கேன் பி சீன் பை அ சிம்பிள் மைக்ரோஸ்கோப் ஆர் நேக்ட் ஐ. வெறும் கண்ணாலேயோ இல்லை மைக்ரோஸ்கோப்பாலையும் பார்க்க முடியும். பட் நானோ பார்ட்டிகல்ஸாக நம்மளால் சிம்பிள் மைக்ரோஸ்கோப்பால் வச்சு பார்க்க முடியாது. ஒன்லி வி நீட் அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப், செம்மு, டெம்மு, STM இந்த மாதிரி ஒரு அட்வான்ஸ்டு மைக்ரோஸ்கோப் வச்சு தான் நம்மளால் நானோ பார்ட்டிகல்ஸை பார்க்கவே முடியும். ஓகே, ஸோ இங்கே வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகே, அடுத்து சர்ஃபேஸ் ஏரியா. இப்போ நம்ம எப்போவுமே வந்து இங்கே என்னென்னா சர்ஃபேஸ் ஏரியா டு வால்யூம் ரேஷியோ வந்து கண்டிப்பாக மெஷர் பண்ணுவோம். ஸோ இந்த பல்க் மெட்டீரியல்ஸ்க்கு பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹாஸ் வெரி லோ சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ. அதனால் இட் லீட்ஸ் டு பெட்டர் பர்ஃபார்மன்ஸ் சச் ஆஸ் கேட்டாலிசிஸ், சோலார் வெயில்ஸ் அண்டு கேஸ் சென்சார். இதுக்கு பார்த்தீங்கன்னாக்கா லார்ஜ் சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ. இது வந்து லைக் பல்க் மெட்டீரியல்ஸை விட இது பெட்டராக கேட்டாலிசிஸில் அண்ட் சோலார் வெயில்ஸில் வந்து இது யூஸ் பண்ணுறாங்க. அப்போது
low surface to volume ratio வந்து for the bulk materials, large surface to volume area for the அந்த நானோமீட்டர். இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஃபார் எக்ஸாம்பிள் இதுதான் வந்து பல்க் மெட்டீரியல். பட் இதே நானோ மெட்டீரியல் குட்டி குட்டியாக உடைக்கிறப்ப இந்த சின்ன க்யூப்லேயே யூ கேன் ஜென்ரேட் ஒரு 8 க்யூப்ஸ். அப்போ ஒரு 8 க்யூப்ஸும் என்ன பண்ணும், நிறைய மாலிகல்ஸ் கூட ரியாக்ட் பண்ணி இட் ஹாஸ் அ லார்ஜ். அப்போ கேட்டாலிசிஸில் இன்னும் பெட்டராக, நானோ கேட்டாலிசிஸ் இன்னும் பெட்டராக வந்து ஆக்ட் பண்ணும். ஓகே, அடுத்து ஆட்டம்ஸ் அட் தி சர்ஃபேஸ் அண்ட் ஃபோர்ஸஸ். உங்களுக்கு பல்க் மெட்டீரியல்ஸில் லோ பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டம்ஸ் ஆர் மாலிகுல் அந்த சர்ஃபேஸ், அதனோட சர்ஃபேஸில் பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டம்ஸோட வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், விச் லீட்ஸ் டு தேர் ப்ராப்பர்ட்டிஸ். அப்போ பல்க் ஃபோர்ஸ் ஆர் நாட் ஆஸ் இம்பார்ட்டன்ட் ஆஸ் சர்ஃபேஸ் ஃபோர்ஸஸ். ஓகே, இங்கே வந்து பல்க் ஃபோர்ஸஸ் தான் வந்து இங்கே இருக்குது. பட் இங்கே நம்மளோட நானோ பார்ட்டிகல்ஸில் உங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா சர்ஃபேஸில் ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அந்த சர்ஃபேஸ் விச் லீட்ஸ் டு யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் சர்ஃபேஸ் ஃபேஸஸ் ஆர் வெரி இம்பார்ட்டன்ட். இங்கே வந்து நம்மளுக்கு பல்க் ஃபோர்ஸஸ் தான் வந்து மோர் இம்பார்ட்டன்ட், சர்ஃபேஸ் ஃபோர்ஸஸ்க்கு அவ்வளோவா வேலை இல்லை பல்க் மெட்டீரியல்ஸில். ஆனால் நானோ மெட்டீரியல்ஸுக்கு சர்ஃபேஸ் ஃபோர்ஸஸ்க்கு நிறைய ஒர்க் இருக்கும். அண்ட் இந்த ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டம்ஸ் அட் த சர்ஃபேஸில் இருக்கிறதுனால அந்த நானோ மெட்டீரியலுக்கு ஒரு தனித்துவமான ப்ராப்பர்ட்டிஸ், பண்புகள் வந்து உங்களுக்கு கிடைக்குது. அடுத்து ஒரு பல்க் மெட்டீரியல்ஸ்னால் என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும்? ஜென்ரலாக நார்மல் ஸ்கேட்டரிங் ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கும். பட் இதே ஒரு மெட்டல் நானோ பார்ட்டிகல்ஸ்னால் யூனிக் ஸ்கேட்டரிங் ப்ராப்பர்ட்டிஸ். ஓகே, ஸோ இந்த செமிகண்டக்டர்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எலக்ட்ரானிக் பேண்ட் ஸ்ட்ரக்சர் வந்து உங்களுக்கு நார்மல் செமிகண்டக்டர் பல்காக இருக்கிறப்போ they may not exhibit the confined energy level. நான் ஒரு பல்க் செமிகண்டக்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இந்த கன்ஃபைன்டு எனர்ஜி லெவல்ஸ் வந்து அவ்வளோவா வந்து எக்ஸிபிட் பண்ணாது. பட் இதே செமிகண்டக்டர் நானோ பார்ட்டிகல்ஸ் எக்ஸிபிட் த கன்ஃபைன்டு எனர்ஜி லெவல்ஸ். ஓகே, இதை இங்கே காமிச்சிருப்பாங்க பாருங்கள். உங்களுக்கு அந்த குவாண்டம் டாட்ஸில் நம்ம நானோ பார்ட்டிகல்ஸோட சைஸ் டிக்ரீஸ் ஆக உங்களுக்கு அந்த பேண்ட் கேப் வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகிருக்கும். ஓகே, ஸோ அப்போது உங்களுக்கு அந்த எலக்ட்ரானிக் பேண்ட் ஸ்ட்ரக்சரில் அவ்வளோவா கன்ஃபைன்டு எனர்ஜி லெவல்ஸ் வந்து இங்கே இதில் இருக்காது பல்கில். பட் இங்கே வந்து பார்த்திங்கனாக்கா செமிகண்டக்டர் நானோ பார்ட்டிகல் எக்ஸிபிட் கன்ஃபைன்டு எனர்ஜி ஸ்டேட்ஸ் இந்த எலக்ட்ரானிக் பேண்ட் ஸ்ட்ரக்சர். இந்த பல்க் ப்ராப்பர்ட்டிஸ்லேருந்து இந்த கெமிக்கல் அண்டு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் கேனாட் பி டியூன்டு. பல்க் ப்ராப்பர்ட்டிஸ் லைக் உங்களுக்கு டைமண்டை எரிச்சாலும் கார்பன் டை ஆக்சைடு தான், கிராஃபைட் எரிச்சாலும் கார்பன் டை ஆக்சைடு தான். பட் இதே நானோ பார்ட்டிகல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆர் யூனிக் விச் கேன் பி சேஞ்ச்டு பை சைஸ் அண்டு ஷேப். சைஸை பொறுத்து அண்டு ஷேப்பை பொறுத்து நானோ பார்ட்டிகல்ஸோட ஃபிசிக்கல் அண்டு கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து மாறும்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து அப்சார்ப்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் ஆஃப் மாலிக்யூல்ஸ் வந்து வெரி வெரி லோ அண்டு ஸ்லோ. பல்க் மெட்டீரியல்ஸில் சர்ஃபேஸ் ஃபினாமினா வந்து அப்சார்ப்ஷன், டோட்டல் ஃபினாமினா. மொத்தமும் ஒரு காட்டனை தண்ணியில் போடுறது அப்சார்ப்ஷன், டோட்டல் ஃபினாமினா. சர்ஃபேஸில் மட்டும் லைக் நம்ம வென் யூ ஆர் ஜஸ்ட் அப்ளைங் த பவுடர் ஆன் த ஃபேஸ், அது வந்து லைக் கைண்ட் ஆஃப் அப்சார்ப்ஷன் சர்ஃபேஸ். ஸோ அது வந்து பல்க் மெட்டீரியல்ஸில் வெரி லோ அண்டு ஸ்லோ. பட் இந்த கேஸ் ஆஃப் நானோ பார்ட்டிகல்ஸில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு அப்சார்ப்ஷன் அண்ட் அப்சார்ப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா வெரி ஹை அண்டு ஃபாஸ்ட். ஓகே, ஸோ நானோ மெட்டீரியலில் இட் ஆஃபர்ஸ் அ காம்ப்ளெக்சிட்டி அண்ட் ஃபங்க்ஷன்ஸ், ப்ராடக்ட்ஸ் இது எல்லாமே வந்து நிறைய ஆஃபர் பண்ணும். ஸோ யூ கேன் சி த பல்க் மெட்டீரியல்ஸ். உங்களுக்கு ஷேப் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு ஒரு மாதிரி பல்கியாக இருக்குது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா நானோ பார்ட்டிகல்ஸ் கியூபிக்கலாக இருக்குது, ராட் ஷேப்பு, நீடில் ஷேப்பு, எக்ஸகனு, ட்ரையாங்குலர் ஷேப்ஸில் வந்து இருக்குது. இது வந்து இப்போ ஒரு கோல்டு பார்ட்டிக்கல் பார்த்தீங்கன்னா கோல்டு பார் உங்களுக்கு எல்லோ கலரில் தான் இங்கே இருக்குது. பட் இங்கே இந்த கோல்டு பார்ட்டிகல்ஸோட சைஸை பொறுத்து கோல்டு நானோ பார்ட்டிகல்ஸ் லைக் ப்ளூ, அந்த இங்கே வந்து உங்களுக்கு கேட்மியம் செலீனியம் குவாண்டம் டாட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் கேட்மியம் செலீனியம் வந்து பல்காக பார்க்குறப்ப இந்த மாதிரி ஒரு மாதிரி ஷைனியாக இருக்குது. பட் நானோ ஸ்கேலில் பார்க்குறப்ப ப்ளூ, க்ரீனு, எல்லோ. ஓகே, சைஸ் பொறுத்து சைஸ் வந்து உங்களுக்கு 5.4 நானோமீட்டர்னால் ரெட் கலர், ரொம்ப சைஸ் 2.3 நானோமீட்டர்னால் ப்ளூ கலரில் வந்து இருக்குது. அப்போது 2லேருந்து 5க்குள்ளேயே உங்களுக்கு கலர்ஸ் அல்டர் பண்ணுறப்போ சைஸை அல்டர் பண்ணுறப்போ யூ கெட் அ டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ். உங்களுக்கு இப்போ எனர்ஜி லெவல் பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு இது ஃபுல்லாக மெர்ஜாக இருக்குது. ஓகே, எலக்ட்ரான் டென்சிட்டி இங்கே பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு கிளியராக ஒரு பவுண்ட்ரிஸ் தெரியுது இல்லையா? கன்ஃபைன்டு எனர்ஜி லெவல்ஸில் வந்து உங்களுக்கு குவாண்டம் டாட்ஸ் அதெல்லாம் வந்து க்ரியேட் ஆகுது.
அதே மாதிரி மேக்னெட்டிக் ஃபோர்ஸஸ் வந்து ஓவரால் பல்க்குக்கு வந்து சர்ஃபேஸில் மட்டும்தான் இருக்கும். பட் நானோ பார்ட்டிகல்ஸ் சைஸ் ரொம்ப சின்னதுனால அந்த வந்து உங்களுக்கு சூப்பர் பேராமேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ்லாம் வந்து இது நல்லா வந்து எக்ஸ்பிளைன் பண்ணும். அதே மாதிரி மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ டைமண்ட்க்கு இவ்வளோ இருக்குன்னா, பட் அதே நானோ பார்ட்டிகல்ஸில் இன்னும் எக்ஸ்ட்ரா மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த் வந்து இருக்கும். ஓகே, ஸோ லைக் அதனோட ஆப்டிக்கல், மெக்கானிக்கல், எலக்ட்ரிக்கல் இந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே நானோ ஸ்கேலில் இருக்கப்போ இட் எக்ஸிபிட் டிஃப்ரெண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் பேஸ்ட் ஆன் த சைஸ். ஓகே, நெக்ஸ்ட் மூவிங் ஆன் டு இப்போது நானோவில் ஏற்கனவே இந்த டேர்ம் பார்த்தோம். நானோ பார்ட்டிக்கல்னால் என்னது? நானோ பார்ட்டிக்கல் இஸ் நானோ ஆப்ஜெக்ட் வித் 3 டைமென்ஷன்ஸ்லேயும் என்னது உங்களுக்கு நானோ ஸ்கேலில் இருக்கிறது தான் வந்து நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ எக்ஸாம்பிள் கோல்டு நானோ பார்ட்டிகல், சில்வர் நானோ பார்ட்டிகல்ஸ். நானோ ஸ்ட்ரக்சர்னா காம்போசிஷன் ஆஃப் இன்டர்கனெக்டட் கான்ஸ்டியூவன்ட் பார்ட்ஸ் ஆஃப் நானோ ஸ்கேல் ரீஜன். இப்போது ஒரு திங் வந்து நானோ ஸ்ட்ரக்சரில் இருக்குது. ஓகே, நானோனா லைக் ஓவரால் இந்த ஒரு பார்ட்டிக்கல் இன்னொரு பார்ட்டிக்கல் கூட எப்படி கனெக்ட் ஆகிருக்கு, அதுதான் வந்து உங்களுக்கு நானோ ஸ்ட்ரக்சர். நானோ மெட்டீரியல் ஏதாச்சும் அந்த மெட்டீரியல் வந்து ஏதாச்சும் ஒரு டைமென்ஷனில் நானோ ஸ்கேலில் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து நானோ மெட்டீரியல். ஸோ நானோ ஸ்ட்ரக்சர்டு மெட்டீரியல்ஸ்னால் மெட்டீரியல் விச் கண்டெய்ன்ஸ் த நானோ ஸ்ட்ரக்சர், அதான் நானோ ஸ்ட்ரக்சர்டு மெட்டீரியல். நானோ ஃபைபர்ஸ் இட்ஸ் டிஃபைன்ட் அஸ் சிலிண்ட்ரிக்கல் ஸ்ட்ரக்சர்ஸ். அந்த அதனோட அவுட்டர் டயமீட்டர் பார்த்தீங்கன்னா 100 நானோமீட்டர். ஸோ அண்ட் அன் ஆஸ்பெக்ட் ரேஷியோ பிட்வீன் த 50 விட்த்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு 50க்குள்ளே இருக்கணும் நானோ ஃபைபர். ஸோ லைக் இங்கே உங்களுக்கு நீங்கள் என்ன பார்க்கலாம், யூ ஹாவ் நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆர்கானிக் நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது, இன்ஆர்கானிக் நானோ பார்ட்டிகல்ஸ் அண்டு கார்பன் பேஸ்டு நானோ பார்ட்டிகல்ஸ் இருக்குது. ஷேப் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் லைக் கேரக்டரிஸ்டிக்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா ராட் ஷேப், ஸ்பெரிக்கல் ஷேப், ஸ்பியர் ஷேப், கோன் ஷேப் இந்த மாதிரி வந்து இருக்குது. அப்ளிகேஷன்ஸ் பார்த்தீங்கன்னாக்கா இட் ஹாஸ் யூ ஹாவ் வைட் வெரைட்டி ஆஃப் அப்ளிகேஷன். அண்ட் நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்ன்னு பார்க்குறப்போ லைக் கார்பன் பேஸ்டு நானோ பார்ட்டிகல்ஸ், ஆர்கானிக் பேஸ்டு நானோ பார்ட்டிகல், இன்ஆர்கானிக் பேஸ்ட் அண்ட் காம்போசிட் பேஸ்டு. கார்பன் பேஸில் வந்து உங்களுக்கு கிராஃபின், ஃபுல்லரின்ஸ், கார்பன் நானோ டியூப்ஸ், கார்பன் நானோ ஃபைபர், கார்பன் பிளாக். ஆர்கானிக் பேஸில் வரப்போ உங்களுக்கு டென்ட்ரிமர்ஸ், லிப்போசோம், மைசெல்ஸ், பாலிமர்ஸ் வந்துடும். அண்ட் இன்ஆர்கானிக் பேஸில் மெட்டல், மெட்டல் ஆக்சைட், செராமிக்ஸ் அண்டு செமிகண்டக்டர்ஸ் இதெல்லாம் வந்து இன்ஆர்கானிக் பேஸ்ட் நானோ மெட்டீரியல்ஸ். அண்ட் காம்போசிட் பேஸ்ட் வந்து இன்ஆர்கானிக் காம்போசிட் அண்ட் ஆர்கானிக் காம்போசிட். ஸோ லைக் உங்களுக்கு நானோ ஸ்ட்ரக்சர்ஸ்லேயே வந்து இவ்வளோ வெரைட்டிஸ் வந்து இருக்குது. ஓகே, அடுத்து ஒரு நானோ மெட்டீரியல்ஸ்னால் அதில் ஸ்ட்ரக்சர்ஸ்னால் இட் ஷுட் ஹாவ் பர்டிகுலர் யூனிக் ப்ராப்பர்ட்டிஸ். ஏற்கனவே சொன்னது தான், இட் ஷுட் ஹாவ் லார்ஜ் சர்ஃபேஸ் வால்யூம் ரேஷியோ. ஓகே, பல்க் வந்து ரொம்ப லோன்னு சொன்னோம். அப்போ நானோ பார்ட்டிகல்ஸ்னால் தே ஷுட் ஹாவ் வெரி லார்ஜ் சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ. ஸோ லார்ஜ், இட் ஷுட் பி லார்ஜ். ஓகே, அடுத்து ஹை பர்சன்டேஜ் ஆஃப் ஆட்டம்ஸ் அண்ட் மாலிகுல்ஸ் அந்த சர்ஃபேஸ். ஸோ ஒரு நானோ பார்ட்டிக்கலோட சர்ஃபேஸ் எடுத்திங்கன்னா அங்கே அதனோட ஆட்டம்ஸோட பர்சன்டேஜ் வந்து ஹையராக இருக்கணும். அடுத்து சர்ஃபேஸ் ஃபேஸ் வந்து மோர் இம்பார்ட்டண்ட் கம்பேர்ட் டு பல்க் ஃபோர்ஸஸ். அப்போ சர்ஃபேஸ் ஃபோர்ஸஸ் வந்து மோர் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கணும். அடுத்து மெட்டல் நானோ பார்ட்டிகல்ஸ் ஹாவ் வெரி யூனிக் லைட் ஸ்கேட்டரிங் ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் எக்ஸிபிட் உங்களுக்கு பிளாஸ்மோன் ரெசனன்ஸ். ஓகே, ஸோ அப்போது இட் எக்ஸிபிட் த பிளாஸ்மோன் ரெசனன்ஸ் மெட்டல் நானோ பார்ட்டிகல்ஸ். இதே செமிகண்டக்டர் நானோ பார்ட்டிகல்ஸ்னால் மே எக்ஸிபிட் கன்ஃபைன்டு எனர்ஜி ஸ்டேட்ஸ் இன் தயர் எலக்ட்ரானிக் பேண்ட் ஸ்ட்ரக்சர். எக்ஸாம்பிள் வந்து குவாண்டம் டாட்ஸ். அடுத்து they must have the nanoparticles chemical and physical properties. Physical properties of nanoparticle depends upon the size. அந்த நானோ ஸ்கேல்குள்ளே உங்களுக்கு 1 to 100 நானோமீட்டருக்குள்ளே அதனோட சைஸை பொறுத்து அதனோட ப்ராப்பர்ட்டிஸ், கலர்ஸ் எல்லாமே மாறும். அண்டு ஷேப் வந்து ஸ்பியராக இருக்கா, ராட்ஸாக இருக்கா, பிளேட்லெட்ஸாக. அண்ட் காம்போசிஷன், அதனோட காம்போசிஷன் வந்து என்ன, கிறிஸ்டல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, பிசிசியா, எஃப்சிசியா அந்த மாதிரி. அடுத்து சர்ஃபேஸ் லிகான்ஸ் ஆர் கேப்பிங் ஏஜென்ட்ஸ். ஓகே, அதை சுற்றி வந்து ஒரு கேப்பிங் ஏஜென்ட்ஸ்க்கு வர்றதுக்கு முன்னாடி இருக்குது அதனோட ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே வந்து மாறும். அண்ட் தென் மீடியம் வாட்டரா இல்லை வந்து அசிட்டோனா, எத்தனாலா, அந்த மீடியமுக்குள்ளே அது எப்படி டிஸ்பஸ் ஆகுறது அதை பொறுத்துமே வந்து உங்களுக்கு இட் ஹேஸ். அகெயின் இதில் மிஸ் பண்ண பாயிண்ட்ஸ் ஏதாச்சும் இருக்கான்னு பார்ப்போம். லைக் லார்ஜ் சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ, கேட்டலிட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் வந்து இட் பிளேஸ் அ மேஜர் ரோல் ஆஃப் தி நானோ மெட்டீரியல்ஸ். ஒரு நார்மல் பல்க் மெட்டீரியல் கேட்டலைஸ் பண்ணுறதுக்கும் நானோ மெட்டீரியல் பேஸ்டு கேட்டலைசிஸ்க்கும்
யூ ஹாவ் அந்த ரியாக்ஷனில் வந்து நிறைய உங்களுக்கு அவுட்கம் வந்து மாறும். அண்ட் சைஸ் டிபெண்ட் மெல்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் நானோ மெட்டீரியல். ஸோ சைஸை பொறுத்து உங்களுக்கு மெல்டிங் டெம்பரேச்சர் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ் மாறும். இப்போ 50 நானோமீட்டர்னால் அதுக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட், 20 நானோமீட்டர்னால் அதுக்கு ஒரு மெல்டிங் பாயிண்ட். அடுத்து ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், அதுவே பார்த்தீங்கன்னாக்கா மெட்டாலிக் அண்ட் செமிகண்டக்டிங் மெட்டீரியல்ஸ்க்கு நம்ம வந்து பார்ப்போம். எலக்ட்ரிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும், மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ இந்த மெக்கானிக்கல் பிஹேவியர் பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ட்ரக்சர்டு நானோ மெட்டீரியல், எலாஸ்டிக் ப்ராப்பர்ட்டி, ஹார்ட்னஸ்ஸு, ஸ்ட்ரென்த்து, டக்டைலிட்டி, டஃப்னஸ், இது எல்லாமே இதில் வந்து மாறும். ஸோ யூ கேன் சி இப்போ வந்து லைக் ஐ ஹவ் டேக்கன் த கோல்டு 50 நானோமீட்டர் இருக்கப்போ யூ ஹாவ் த நானோ ராட்ஸ், 140 நானோ ஷெல்ஸ் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. ஓகே, உங்களுக்கு அந்த ஆஸ்பெக்ட் ரேஷியோ மாற்ற என்ன ஆகுது, உங்களுக்கு ப்ளூலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் கோஸ் டு தி ரெட் கலர். அதேமாதிரி திக்னஸ் வந்து நீங்கள் இங்கேருந்து இந்த பக்கம் இன்க்ரீஸ் பண்ண என்ன ஆகுது, உங்களுக்கு ஒரு ஒயிட் கலர், அப்புறம் ப்ளூ, அப்புறமா வந்து இன்டென்சிஃபை ஆகி உங்களுக்கு இந்த சைடு வந்திருக்கு. ஸோ இன்க்ரீஸ் திக்னஸ் ஹை டு லோ இந்த கலர் ரீச் ஆகுது. ஆஸ்பெக்ட் ரேஷியோ வந்து இன்க்ரீஸ் பண்ணிடுற ப்ளூ டு ரெட்டாக மாறுது. அப்போ பார்ட்டிக்கலோட சைஸ் பொறுத்துவே வந்து உங்களுக்கு அந்த மற்ற எல்லா ப்ராப்பர்ட்டிஸுமே வந்து மாறுது. ஓகே, நெக்ஸ்ட்டு மூவிங் ஆன் டு தி நானோ மெட்டீரியல்ஸை எப்படி கிளாஸிஃபை பண்ணுறது, கிளாஸிஃபிகேஷன் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பேஸ்ட் ஆன் த சோர்ஸஸ், அது எங்கேருந்து கிடைக்குது. ஸோ நேச்சுரல் அண்ட் மேன்மேடு, ஸோ அப்படி கிளாஸிஃபை பண்ணலாம். ஸோ பேஸ்ட் ஆன் த சோர்ஸஸ் வி கேன் கிளாஸிஃபை நானோ மெட்டீரியல்ஸ் இன்டு நேச்சுரல் நானோ மெட்டீரியல்ஸ் அண்டு மேன்மேடு நானோ மெட்டீரியல்ஸ். ஸோ உங்களுக்கு நேச்சுரல் நானோ மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி பயோ லிவிங் ஆர்கனிசம்ஸில் பேர்ட்ஸோட ஃபெதர் அண்ட் லிசார்டோட லெக்ஸு, ஸோ இந்த மாதிரி நிறைய வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம பாடியில் இருக்க செல்ஸில் அந்த லிப்பிட்ஸ், மை செல்ஸ், இது எல்லாமே வந்து நானோ சைஸில் இருக்குது. இது எல்லாமே வந்து நேச்சுரலி அவைலபிள் நானோ மெட்டீரியல்ஸ். நம்ம ஆர்டிஃபிஷியலாகவும் சிந்தசைஸ் பண்ணலாம். ஓகே, அடுத்து டைமென்ஷன்ஸை பொறுத்து வி கிளாஸிஃபை த 0 டைமென்ஷனல், 1 டைமென்ஷனல், 2 டைமென்ஷனல் அண்ட் 3 டைமென்ஷனல். 0 டைமென்ஷனில் இருக்க நானோ மெட்டீரியல்ஸ்க்கு பேர் வந்து நானோ பார்ட்டிகல்ஸ் ஆர் குவாண்டம் டாட்ஸ்ன்னு சொல்லலாம். அப்போ 0 டைமென்ஷன்னா XYZ 3 டைமென்ஷன்லேயுமே அது வந்து நானோ ஸ்கேலில் இருக்கும். ஆல் XYZல இட் ரேஞ்சஸ் ஃப்ரம் 1 to 100 நானோமீட்டரில் இருந்துச்சுன்னா அது பேர் வந்து 0 டைமென்ஷன். 1 டைமென்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு எய்தர் XY ஆர் YZ ஆர் ZX ஏதாச்சும் 2 டைமென்ஷனில் கண்டிப்பாக அது நானோ ஸ்கேலில் இருக்கும், 1 to 100 நானோமீட்டரில். 2 டைமென்ஷனாக ஏதாச்சும் X இல்லை Y ஆர் Z ஒரு டைமென்ஷன் கம்பல்சரி வந்து நானோ ஸ்கேலில் வந்து இருக்கும். 3 டைமென்ஷனாக மூணுத்துலேயுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் எக்ஸிட்ஸ் லைக் கைண்ட் ஆஃப் பல்க் மெட்டீரியல்ஸ் தான் நம்ம அதை சொல்லுவோம். பண்டில்ஸ் ஆஃப் நானோ மெட்டீரியல்ஸ் கைண்ட் ஆஃப் ரெசம்பிளன்ஸ் டு த பல்க் மெட்டீரியல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, ஸோ இப்போ இந்த 0D நானோ மீன் 0 டைமென்ஷனுக்கு எக்ஸாம்பிள் நானோ பார்ட்டிக்கல், கோல்டு நானோ பார்ட்டிக்கல், குவாண்டம் டாட்ஸ், ஃபுல்லரின்ஸ், இது எல்லாமே வந்து 0 டைமென்ஷனில் வரும். 1 டைமென்ஷனுக்கு எக்ஸாம்பிள் வந்து கார்பன் நானோ டியூப்ஸு, கார்பன் நானோ ராட்ஸ், ஓகே, கோல்டு நானோ ஒயரு, அப்புறம் வந்து உங்களுக்கு பாலிமெரிக் நானோ ஃபைபர்ஸ், செல்ஃப் அசெம்பிள்டு ஸ்ட்ரக்சர்ஸ், இது எல்லாமே வந்து 1 டைமென்ஷனில் வரும். 2 டைமென்ஷனில் உங்களுக்கு கார்பன் கோட்டட் நானோ பிளேட்ஸு, கிராஃபின் ஷீட்ஸு, ஓகே, லேயர்டு நானோ மெட்டீரியல்ஸ், இது எல்லாமே 2 டைமென்ஷனில் வரும். 3 டைமென்ஷனில் லிப்போசோம்ஸ், பாலிகிறிஸ்டலைன் நானோ மெட்டீரியல்ஸ், டென்ட்ரிமஸ், இது எல்லாமே வந்து கைண்ட் ஆஃப் பல்க் நானோ மெட்டீரியல்ஸ், பாலிகிறிஸ்டல்ஸ் அந்த மாதிரி வந்து வரும். ஓகே, அடுத்து பேஸ்ட் ஆன் த காம்போசிஷன் நம்ம என்ன சொல்லலாம், அந்த நானோ மெட்டீரியல்ஸில் ஒரே ஒரு மெட்டீரியல் மட்டும் இருந்துச்சுன்னா, இப்போ கார்பன் மட்டும் இருக்குது, இல்லை மெட்டல் மட்டும் இருக்குது, இல்லை மெட்டல் ஆக்சைடு, ஒன் கைண்ட் ஆஃப் காம்போசிஷன் அல்ல ஒரே மாதிரி இருக்குது, ரிப்பீட் ஆச்சுன்னா அது வந்து இட்ஸ் கால் சிங்கிள் மெட்டீரியல் சிங்கிள் மெட்டீரியல் பேஸ்ட் நானோ பார்ட்டிகல்ஸ் இல்லை நானோ மெட்டீரியல்ஸ் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் அயன் பார்ட்டிகல்ஸ் இல்லை அயன் நானோ மெட்டீரியல்ஸ்ன்னு சொல்கிறோம். ஓகே, இல்லை நானோ காம்போசிட்ஸ்னால் நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு சில மெட்டீரியல்ஸ் கூட வி மிக்ஸ் த நானோ பார்ட்டிகல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே அயன் பார்ட்டிகல்ஸ் இருக்குது, அதை என்ன பண்ணுறோம், வி ஆர் மிக்சிங் வித் த செராமிக் லேயர்ஸ். அப்போது வி கெட் உங்களுக்கு அயன் பார்ட்டிகல்ஸ் வந்து
நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து என்ன பண்ணுது, இந்த காம்போசிட் கூட செராமிக் மெட்டீரியல் கூட சேர்ந்து என்ன ஆகுது, லைக் நானோ காம்போசிட்டாக வந்து மாறுது. லைக் உங்களுக்கு இது வந்து பல்க் செராமிக் மெட்டீரியல்ஸ், இது வந்து உங்களோட அயன் பார்ட்டிகல்ஸை நம்ம நானோ சைஸ் கன்வெர்ட் பண்ணிவிட்டு வி ஆர் ஜஸ்ட் மிக்சிங் வித் தட் செராமிக் லேயர். ஸோ இது ஓவராலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா இட் இஸ் கம்பைன்ட் வித் த நானோ காம்போசிட்னு சொல்கிறோம். அப்போ நானோ காம்போசிட்ன்றது என்னென்னா, ஒரு மெட்டீரியல் கூட நானோ பார்ட்டிகல்ஸை நம்ம 1 or 2 நானோ பார்ட்டிகல்ஸாக இருக்கலாம், இல்லை மோர் தென் 2 மெட்டீரியல்ஸில் ஒரு மெட்டீரியல் நானோ, இல்லை 3 மெட்டீரியல்ஸில் 1 நானோ, 2 வந்து பல்க் மெட்டீரியல்ஸ் அந்த மாதிரி இருக்கிறது. அந்த பேஸ்ட் ஆன் த மார்ஃபாலஜி நம்ம அந்த நானோ பார்ட்டிகல்ஸ் இல்லை நானோ மெட்டீரியல்ஸ் எப்படி இருக்குது அதை பொறுத்து நம்ம எப்படி இது பண்ணலாம்னா, லைக் ஹை ஆஸ்பெக்ட் ரேஷியோ அண்ட் லோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ. ஹை ஆஸ்பெக்ட் ரேஷியோவில் இருந்துச்சுன்னா அது எப்படி இருக்குன்னா, நானோ வயர்ஸ், நானோ ஹெலிசஸ், உங்களுக்கு அந்த இமேஜ் பார்த்தீங்கன்னா கிளியராக தெரியும். நானோ ஜிக்ஸாக்ஸ், நானோ பில்லர்ஸ், நானோ டியூப்ஸ் அண்ட் நானோ பெல்ஸ் இந்த மாதிரி வந்திருக்கும். அண்டு மார்ஃபாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களுக்கு லோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ இருந்துச்சுன்னா நானோ ஸ்பியர்ஸ், உங்களுக்கு ஸ்பாட்ஸ் மாதிரி, நானோ ஹெலிசஸ், இங்கே இருக்க நானோ ஹெலிசஸ்க்கும் இந்த லோ ஆஸ்பெக்ட் இருக்க நானோ ஹெலிசஸும் டிஃப்ரென்ஸ் தெரியும், கொஞ்சமாக தான் இருக்குது. நானோ பில்லர்ஸ், நானோ பிரமிட்ஸ், நானோ கியூப்ஸ் அண்டு உங்களுக்கு டிஃப்ரெண்ட் டைப்ஸில் வந்துருக்கும். அடுத்து பேஸ்ட் அந்த ஸ்டேட், லைக் அந்த லைக் பார்க்க நானோ மெட்டீரியல் எந்த ஸ்டேட்டில் இருக்குது, லைக் இல்லை சாலிட் ஸ்டேட்டா, லிக்விட் ஸ்டேட்டா, அமார்ஃபஸா, எப்படி இருக்குன்ட்டு. ஸோ அதை வந்து பேஸ் பண்ணி ஐசோமெரிக் இன்ஹோமோஜீனியஸ் நானோ மெட்டீரியல்ஸ் இல்லைனா டிஸ்பர்ஸ்ட் அக்ளோமெரிட்ஸ் நானோ மெட்டீரியல்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு காம்போசிஷன்லேயே நம்ம ஆர்கானிக், இன்ஆர்கானிக், கார்பன் பேஸ்ட் அண்டு காம்போசிஷன் சொல்லலாம். டிஸ்பர்ஷன் வந்து ஐசோமெரிக், லைக் அந்த பார்ட்டிகல்ஸ் வந்து உங்களுக்கு எப்படி வந்து டிஸ்பர்ஸ் ஆகிருக்கு, லைக் அது பேர் வந்து ஐசோமெரிக் சொல்லலாம். இல்லை இன்ஹோமோஜீனியஸ்னால் ரேண்டமாக டிஸ்பர்ஸ் ஆகிருக்கும். அக்ரிகேஷன்னா ஐசோமெரிக் அக்ரிகேஷனாக ஒரே மாதிரி அக்ரிகேட் ஆகுது, இன்ஹோமோஜீனியஸாக பல்காக இந்த பிக்சரில் காட்டின மாதிரி வந்து இருக்கும். ஸோ 2Dயில் இப்படி இருக்கும், 3Dயில் இப்படி இருக்கும். ஓகே, ஸோ இதுதான் வந்து பேஸ்ட் ஆன் த டிஸ்பர்ஷன் மெத்தட். அடுத்து இந்த நானோ மெட்டீரியல்ஸ் பற்றி படிக்கிறதுக்கு வி யூஸ் அ லாட் ஆஃப் டெக்னிக்ஸ். என்னென்ன டெக்னிக்ஸ்னால் அதனோட ஃபிசிக்கல் அந்த ஸ்டேட், அது என்ன, எப்படி இருக்குது, சர்ஃபேஸ் எப்படி இருக்குது, அது ரவுண்டாக இருக்கா இல்லை நீடில் மாதிரி இருக்கா, அந்த மார்ஃபாலஜிக்கல் ஸ்டடீஸ் எல்லாத்தையும் ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டேனபிள் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், அப்புறமா வந்து பெட் அப்சார்ப்ஷன் ஐசோதம் அண்ட் அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோப். இது என்னென்னா இட் டாக்ஸ் அபவுட் த ஃபிசிக்கல் அண்ட் சர்ஃபேஸ் ரிலேட்டட் ஸ்டடீஸ். ஸோ அது வந்து என்ன, எப்படி இருக்குது, லைக் அதனோட கெமிக்கல் அண்ட் பயாலஜிக்கல் ப்ராப்பர்ட்டிஸை பற்றி படிக்கிறதுக்கு ஐசிபிஎம்எஸ் அண்டு எக்ஸ்ஆர்டி, எக்ஸ்பிஎஸ், டிஎல்எஸ், டைனமிக் லைட் ஸ்கேட்டரிங், எக்ஸ்ஏஎஸ் இதெல்லாம் வந்து படிப்பாங்க. லைக் அந்த காம்பவுண்ட்குள்ளே என்ன ஃபங்க்ஷனல் குரூப் இதெல்லாம் இருக்குது, அதனோட ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, அதனோட எலக்ட்ரானிக் ப்ராப்பர்ட்டிஸு, அது ஆக்சுவலி என்ன ஸ்ட்ரக்சர், என்ன அதுக்குள்ளே எத்தனை ஆட்டம்ஸ் இருக்குன்றதை என்எம்ஆரில் பார்ப்போம், என்ன ஃபங்க்ஷனல் குரூப்புன்றதை ஐஆரில் பார்ப்போம், அது ஆட் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் இருக்கா இல்லையான்னு இஎஸ்ஆர் பார்ப்போம், அதனோட டோட்டல் மாஸ் எப்படி இருக்குது, மாஸ் பை ஆர் வந்து பார்ப்போம். லைக் எலக்ட்ரானிக் ட்ரான்சிஷன், ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் இந்த மாதிரி இருந்துச்சுன்னா வி ஸ்டடி த யூவி. ஓகே, அடுத்து அதை ஹீட் பண்ணுறப்ப அந்த தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், தென் டிஃப்ரென்ஷியல் தெர்மல் அனாலிசிஸ், அப்புறம் டிஎஸ்சி, கலரிமெட்ரி ஸ்டடீஸ், இது எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா தெர்மல் ஸ்டடீஸ். அடுத்து ஆப்டிக்கலில் ஃபோட்டோலுமினசன்ஸ், யூவி விசிபிள், ஐஆர், ராமன் வச்சு ஆப்டிக்கல் வந்து படிப்போம். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸ், மேக்னெட்டிக் கேரக்டர், ரியாலஜிக்கல் கேரக்டரைசேஷன், எலக்ட்ரிக்கல் கேரக்டரைசேஷன், இது எல்லாமே இதை வச்சு படிப்போம். ஓகே, அப்போ நானோ பார்ட்டிக்கல் கேரக்டரைஸ் பண்ணுறதுக்கு இங்கே இருக்குது. ஸோ அதனோட அப்ரிவேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ லைக் லெட் மீ எக்ஸ்டெண்ட். எனக்கு சின்னதாக தெரியுது, உங்களுக்கு எப்படி தெரியுது தெரியல. HNMRனா புரோட்டான் NMR, AASனா அட்டாமிக் அப்சர்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, AFMனா அட்டாமிக் ஃபோர்ஸ் மைக்ரோஸ்கோபி, B8னா பிரனர் எமெட் டெல்லர் அனாலிசிஸ், அதாவது பெட் ஐசோதம் சொல்லுவோம், நம்ம வந்து இந்த சர்ஃபேஸ் கெமிஸ்ட்ரியில் படிச்சிருப்போம். அடுத்து BFIனா வந்து BIFனா பேக்ஃபீல்டு இமேஜிங் மோடு, BSCனா பேக் ஸ்கேட்டரிங் எலக்ட்ரான்ஸு, கார்ஸ் வந்து கொஹிரண்ட் ஆன்டி ஸ்டோக்ஸ் ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, டிஎல்எஸ்னால் வந்து டைனமிக் லைட் ஸ்கேட்டரிங். ஓகே, அடுத்து வந்து அகெயின் டிஎல்எஸ்னால் வந்து டைனமிக் லைட் ஸ்கேட்டரிங் டெக்னிக்ஸு. ஓகே,
அடுத்து டிஎம்ஏனா டைனமிக் மெக்கானிக்கல் அனாலிசிஸ், டிஎஸ்சி டிஃபரன்ஷியல் ஸ்கேனிங் கலரிமெட்ரி, டிடிஏ டிஃபரன்ஷியல் தெர்மல் அனாலிசிஸ், இடினா எலக்ட்ரான் டைஃப்ராக்ஷன் மோட், இஜிஏ வந்து எவால்வ்டு கேஸ் அனாலிசிஸ், இபிஆர் வந்து எலக்ட்ரான் பேராமேக்னெட்டிக் ரெசனன்ஸ், இஎஸ்ஆர் எலக்ட்ரான் ஸ்பின் ரெசனன்ஸ் ரெண்டுமே சேம் தான். அடுத்து எக்ஸ்ஏஎஃப்எஸ்னா எக்ஸ்டெண்டட் எக்ஸ்ரே அப்சார்ப்ஷன் ஃபைன் ஸ்ட்ரக்சர், எஃப்சிசினா ஃபேஸ் சென்டர்டு கியூபிக், எஃப்டிஐஆர்னா ஃபூரியர் டிரான்ஸ்ஃபார்ம் இன்ஃப்ராரெட் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. அடுத்து வந்து like what you have is the HAADF high angle annular dark field, HRTEM na high resolution TEM tunable electron microscope, ICDD na interaction center for diffraction data, ICPMS na வந்து inductive coupled plasma mass spectrometry, ICPOES na inductive coupled plasma optical emission spectroscopy, IR infrared. லைக் இங்கே ஆல்ஃபபெட்டிக்கல் ஆர்டரில் இந்த நம்ம கொடுத்தோம் இல்லையா அந்த டெக்னிக்ஸ், அந்த டெக்னிக்ஸோட அப்ரிவேஷன் தான் கொடுத்துருக்காங்க. மாஸ்பேனா மாஸ்பே ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, எம்ஆர்ஐனா மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் இமேஜிங், என்ஜிஆர் நியூக்ளியர் காமா ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, என்எம்ஆர் நியூக்ளியர் மேக்னெட்டிக் ரெசனன்ஸ் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி. இங்கே அடிக்கடி என்பி யூஸ் பண்ணியிருப்பாங்க. தட்ஸ் நத்திங் பட் நானோ பார்ட்டிகல்ஸ். பிஎல்ஆ ஃபோட்டோலுமினசன்ஸ், பிஎல்இனா வந்து ஃபோட்டோலுமினசன்ஸ் எக்ஸைட்டேஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோபி, பிஎல்இனா வந்து ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு லாஸ்ட் வந்து பிபிஎம்னா பார்ட்ஸ் பர் மில்லியன் பார்ட்டிகல்ஸோட சைஸு ஓகே. அடுத்து பிபிக்யூனா வந்து பார்ட்ஸ் பர் குவாட்ரில்லியன், பிபிடினா வந்து பார்ட்ஸ் பர் ட்ரில்லியன். அடுத்து கியூஎல்எஸ்னா குவாசி எலக்ட்ரான் லைட் ஸ்கேட்டரிங், ராமன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, செம் வந்து ஸ்கேனிங் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், எஸ்இஆர்எஸ் வந்து சர்ஃபேஸ் என்ஹான்ஸ்டு ராமன் ஸ்கேட்டரிங் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, எஸ்பிஎம் ஸ்கேனிங் ப்ரோப் மைக்ரோஸ்கோப், ஸ்டெம் வந்து ஸ்கேனிங் டேனபிள் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டிரான்ஸ்மிஷன் எலக்ட்ரான் மைக்ரோஸ்கோப், டெம்னா டிஆர்எஸ் டிப் என்ஹான்ஸ்ட் ராமன் ஸ்கேட்டரிங் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, டிஜிஏ தெர்மோகிராவிமெட்ரிக் அனாலிசிஸ், டிஎம்ஏ தெர்மோ மெக்கானிக்கல் அனாலிசிஸ், யூவி விசிபிள் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, விஎஸ்எம் வைப்ரேட்டிங் சாம்பிள் மேக்னோட்டோமீட்டர், ஜேன்ஸ் வந்து எக்ஸ்ரே அப்சார்ப்ஷன் நியர் எட்ஜ் ஸ்ட்ரக்சர், எக்ஸ்ஏஎஸ் வந்து எக்ஸ்ரே அப்சார்ப்ஷன் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, எக்ஸ்பிஎஸ் வந்து எக்ஸ்ரே ஃபோட்டோ எலக்ட்ரான் ஸ்பெக்ட்ரோஸ்கோப்பி, எக்ஸ்ஆர்டி எக்ஸ்ரே டைஃப்ராக்ஷன் ஓகே. ஸோ இது வந்து லைக் நம்ம நானோ பார்ட்டிகல் ஸ்டடி பண்ணுறதுக்கு நெக்ஸ்ட் வீடியோஸில் யூஸ் பண்ணுற டேர்ம்ஸு ஓகே. ஜென்ரல் அப்ளிகேஷன்ஸ் ஆல்ரெடி நம்ம சொன்ன மாதிரி நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த சைஸ் அண்ட் ஷேப்பை மாடிஃபை பண்ணுறதுனால இட் ஹாஸ் வைட் அப்ளிகேஷன்ஸ். ஸோ வி யூஸ் இட் ஆஸ் அ செமிகண்டக்டர்ஸ், இந்த எலக்ட்ரானிக்ஸில் யூஸ் பண்ணுறோம், பெயிண்ட்ஸில் லைக் என்ன சொல்கிறோம், இப்போ நிறைய ஆட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப நாள் வந்து பெயிண்ட் உறிஞ்சு போகாமல் இருக்கும், நானோ எமல்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, லைக் உங்களுக்கு கூலிங் எஃபெக்ட்டு. ஸோ அது எல்லாமே வந்து இட்ஸ் பேஸ்ட் ஆன் நானோ டெக்னாலஜி. அண்ட் காஸ்மெட்டிக்ஸ்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா யூ ஹாவ் லாட் ஆஃப் லைக் ஆக்டிவேட்டட் சார்கோல் அண்ட் டைட்டேனியம் டை ஆக்சைடு. அண்ட் ட்ரக் டெலிவரியில் வந்து ஈவன் ஃபார் த கேன்சர் ட்ரீட்மெண்ட் லைக் நானோ ரோபோட்ஸ், நானோ போட்ஸ், அதை வச்சு தி ஆர் டூயிங் த எந்த இடத்துல போய்ட்டு கரெக்டாக டெலிவரி பண்ணுமோ இல்லை ரிமூவ் பண்ணுவோம், அதை ட்ரக் டெலிவரிக்கு யூஸ் பண்ணுறாங்க. ஈவன் மெடிசின்ஸில் நானோ மெடிசன்ஸ். அடுத்து பயோசென்சார்ஸ் லைக் ட்ராக் பண்ணுறதுக்கு பாடியில் எந்த இடம் அஃபெக்டாக இருக்குது, ஸோ இந்த மெடிசன்ஸில். அடுத்து கேட்டாலிசிஸ், ஏற்கனவே அதனோட சர்ஃபேஸ் ப்ராப்பர்ட்டி பெட்டராக இருக்கிறதுனால பல்க்கு மெட்டீரியல்ஸை விட நானோ பார்ட்டிகல்ஸ் வந்து கேட்டாலிசிஸ். அண்ட் ஆட்டோமொபைல்ஸ், நம்மளோட ஸ்மார்ட் வாட்ச், ஸ்மார்ட் சென்சார்ஸ், மொபைலில் இருக்க இப்போ பேசுகிற சென்சார்ஸ் லைக் எவ்ரி திங் ஓகே. ஸோ யூ ஹாவ் ஸ்மார்ட் பேண்ட்ஸ் அண்டு லைக் உங்கள் ஸ்கின்ல எப்படி டச் பண்ணாவே வந்து யூ கெட் நம்மளோட குளுக்கோஸ் லெவல், அது எல்லாமே ஸ்மார்ட் வாட்ச்லேயே சென்சார்ஸ் வந்து நம்ம பாடியில் லிக்விட் தேவையாலன்னு தே ஆர் சென்சிங் இட் எவ்ரி திங் ஓகே. அண்ட் எலக்ட்ரானிக்ஸில் வந்து மொபைல் ஃபோன்ஸ், லேப்டாப்ஸ், வாட் ஆர் த எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ், ஈவன் when you just talk about Alexa, it listens and it will give you the, so on the electronic field இது எல்லாமே it's a development of the nanotech. And agricultural and for the fertilizers and இதுக்கு எல்லாத்துக்குமே வந்து they are using இது வந்து லைக் இட்ஸ் ஓவரால் இன் டீட்டெயிலாக we see in the upcoming video. ஸோ இன்றைக்கி வந்து நம்ம மெயின் பார்த்தது வந்து என்னென்னா கிளாசிஃபிகேஷன் அண்ட் பல்க் மெட்டீரியல்ஸ்க்கு நானோ மெட்டீரியல்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ், கிளாசிஃபிகேஷன் பேஸ்ட் ஆன் காம்போசிஷன், சோர்ஸஸ்ஸு, 0 dimension and 1 dimension, 2 dimension, 3 dimension பார்த்தோம். அண்ட் லைக் சோர்ஸஸ் பேஸ்ட் ஆன் காம்போசிஷன், மார்ஃபாலஜி பொறுத்து அண்ட் மெயினாக வந்து நமக்கு அந்த டைமென்ஷன் பொறுத்து தான் மெயினாக வந்து கொஷின்ஸ் நிறைய கேட்பாங்க. குவாண்டம் டாட்ஸ்னால் வந்து என்ன மாதிரி மெட்டீரியல், 0 dimensional, கார்பன் நானோ டியூப்ஸ் வந்து இட்ஸ் 1D ஆர் 2D ஆர் 3Dன்னு கேட்பாங்க, அப்போ 1D. ஸோ கொஷின்ஸ் அந்த மாதிரி வந்து வரலாம் ஓகே. ஸோ அண்ட்
ப்ரீவியஸ்லி பார்த்தா அந்த இன்வென்டர் யார் யார் என்னென்ன கண்டுபிடிச்சாங்க. அண்ட் லோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ, ஹை ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அப்போது ஒரு நானோட்டுக்கு வந்து நோ ஆஸ்பெக்ட் ரேஷியோ, நன் ஆஃப் தி அபோ அந்த மாதிரி கேட்கலாம். லார்ஜ் சர்ஃபேஸ் டு வால்யூம் ரேஷியோ ஃபார் த நானோ பார்ட்டிகல்ஸ். ஸோ சர்ஃபேஸ் ரிலேட் ப்ராப்பர்ட்டிஸ் இது பெட்டராக இருக்கும். மாடிஃபைடு எலக்ட்ரானிக் ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ், மெக்கானிக்கல் ஸ்ட்ரென்த்து நல்லா பெட்டராக இருக்கும். மேக்னெட்டிக் ப்ராப்பர்ட்டிஸும் பெட்டராக இருக்கும். இது எல்லாமே வந்து நானோ பார்ட்டிகல்ஸோட யூனிக். ஓகே, அகைன் வில் டிஸ்கஸ் த ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் யூசஸ் அண்ட் ப்ரிப்பரேஷன் என்ன இதெல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஸோ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் திஸ் வீடியோ. இதில் ஏதாச்சும் டவுட்னா யூ கேன் போஸ்ட் இட் இன் த கமெண்ட்ஸ். ஸோ தேங்க்யூ வெரி மச். ஸோ whomever is not subscribing our channel, please do subscribe and support us, and you can get the continuous videos from us. Thank you very much. See you in the next video.